அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இன்று நாம் காண இருப்பது 83வது பாடல். விரவும் புதுமலர் இட்டு நின்பாத விரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்ச வல்லார் இமையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குலிசமும் கற்பகக் காவும் உடையவரே. மீண்டும் பாடல். விரவும் புதுமலர் இட்டு நின்பாத விரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்ச வல்லார் இமையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குலிசமும் கற்பகக் காவும் உடையவரே. அதாவது விரவும் புதுமலர் இட்டு பல வகையான பல பொருட்கள் கலந்த பல பூக்கள் கலந்த புதுமலர் இட்டு. புதுமலர் என்பது மொட்டு விரிந்தவுடன் வண்டு வருவதற்கு முன்னால் கொய்வது புதுமலர். வண்டு நுகரும் முன் எடுப்பது புதுமலர். பல வகையான புதுமலர்களை இட்டு என்றால் அம்பாளின் பாதத்தில் தூவி இட்டு போட்டு நின் பாத விரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்ச வல்லார். அபிராமியின் பாதங்கள் என்று தெரிந்து மணமிக்க அந்த தாமரை அடிகளின் மீது இரவு பகலாக இறைஞ்ச வழிபட வல்லவர்கள். அந்த அபிராமியின் பாதங்களில் விரை கமலத்தில் இந்த புதுமலர்களை இட்டு இறைஞ்ச வல்லார் பூஜிப்பவர்கள் அடையும் பேர் என்னவெனில் இமையோர் எவரும் பரவும் பதவும். இமையோர் என்றால் இமைக்காதவர்கள் தேவர்கள். தேவர்கள் எப்படி அந்த தெய்வீகத்தன்மை அடைந்தனர்? இவ்வாறு பூஜித்தே. பரவும் பதமும் அவர்களை அந்த பரமபதம் என்னும் அந்த பதவியில் அவர்கள் இருப்பது அம்பாளின் அருளினாலேயே, அம்பாளை பூஜித்ததினாலேயே. ஐராவதமும் இந்திரன் வாகனமாகிய ஐராவதத்தில் வரும் பேரை பெற்றவர்களாவர். இந்திரர்களாகவும் அவர்கள் ஆவர். பகீரதியும் என்ற மன்னன் பகீரதன் தவத்தினால் ஆகாய கங்கை பூமிக்கு வந்தாள். அதனை சிவன் தன் தென்சடையில் தாங்கி பூமியில் இட்டார். அப்படிப்பட்ட அந்த பகீரதமும் அந்த கங்கை நீரில் நீராடும் தன்மையும் உறவும் என்றால் வலிமை. தேவர்களின் வலிமை என்ன என்றால் அவர்கள் உண்ட அமுது. அந்த அமுதை உண்டதினாலேயே அவர்கள் தேவர்களாயினர். அந்த வலிமை பெற்றனர். அந்த உறவை, அதாவது அந்த சின்னரா உறவை வலிமையை பெற்றனர். உறவும் குலிசம் என்பது இந்திரனின் வஜ்ராயுதம். வேல் போன்ற வடிவம் உள்ளது. அதையும் பெரும் தகுதியுடையவர்களாக இருப்பர். எப்படி இந்திரன் அந்த வஜ்ராயுதத்தினால் பகைவர்களை வெல்கிறானோ அதேபோல் நமக்கும் பகைவர்கள் இல்லாமல் இருக்க அந்த குலிசம் இருக்கிறது. கற்பகக் காவும் கற்பக காவு என்றால் காடு, கற்பக காடு. அந்த கற்பக சோலை சோலை, அந்த கற்பகச் சோலை, அதாவது சிந்தாமணி, கற்பகச் சோலை, கற்பக மரம், காமதேனு இவை மூன்றும் வேண்டியவற்றை அளிக்க வல்லன. சிந்தாமணி, கற்பகத்தரு, கற்பகச்சோலை, காமதேனு இவை மூன்றும் நாம் விரும்பியதை அளிக்க வல்லவை. அவையும் கிடைக்கும். கற்பக காவும் உடையவரே பெறுவார்களே. யார் பெறுவார்கள்? புதுமலரை நின் பாதத்தில் இட்டு பூஜை செய்வோர், மனமொழி ஒன்றி பூஜை செய்வோர், வணங்குபவர்கள் இத்தனை சிறப்பை பெறுவர்கள். என்னென்ன சிறப்பு? இமையோராவர், எவருக்கும் பரவாத அந்த பதம் கிடைக்கும், ஐராவதம் கிடைக்கும், பகீரதியில் குளிக்கும் நீராடும் பேறு கிடைக்கும், அந்த புண்ணியம் கிடைக்கும், வலிமை கிடைக்கும், குலிசம் என்ற இந்திரனின் வஜ்ராயுதம் கிடைக்கும், காமதேனு சிந்தாமணி போன்ற வேண்டியதை அளிக்கும் கற்பகச் சோலை கிடைக்கும். இவை அனைத்தும் உடையவராவர், பெறுபவராவர் என்று பாடுகிறார். விரவும் புதுமலர் இட்டு நின்பாத விரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்ச வல்லார் இமையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குலிசமும் கற்பகக்காவும் உடையவரே என்று பாடுகிறார் அபிராமி பட்டர். ஆண்டவன் அருள்.